நியூஸ் டைம் டிஆர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம். வணக்கம் சார். நாளைக்கு ரிலீஸ் ஆக இருந்த படம் ஜனநாயகன். அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. போஸ்ட்போன் பண்ணதுக்கான ரீசன் நிறைய இருந்தது அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் முக்கியமான ரீசன் தலைமை செயலகம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்தது. இதில் என்ன ட்விஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக காங்கிரஸ் ஆதரவாளர்கள், காங்கிரஸ் தலைவர்கள்லாம் விஜய்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க, எதிர்த்து கேட்குறாங்க, எதனால் தடை பண்ணீங்க அப்படின்ட்டு. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, தாவேகா டிஎம்கேவே ரொம்ப வலிமையாக எதிர்க்கிறாங்க. இதில் இப்போ காங்கிரஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னவா சார் இருக்குது? இது பின்னாடி ஏதாவது ஒரு உள்குத்து இருக்குமா சார்? ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன். நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட். அதாவது ஜனநாயகனுக்கு சென்சார் கொடுக்கணுமா வேணாமா அப்படின்றது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு. அதாவது உங்களோட ஆர்கியூமெண்ட் என்னென்னா, அதில் மிலிட்ரி சம்மந்தமான சீன்லாம் இருக்குது, அது எல்லாம் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் ஒரு சீல் போட்ட கவரில் கொடுக்குறாரு நீதிபதிக்கிட்ட. பொதுவாக ரொம்ப சீக்ரெட்டாக இருந்தால் தான் சீல் போட்டு கொடுப்பாங்க. ஜனநாயகன் படத்தை ஏன் ரிவ்யூ கமிட்டின்னு ஒரு கமிட்டி, அந்த கமிட்டி மாதத்துக்கு ஒரு தடவை தான் கூடும். அதோட தலைவர் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் முருகன், அவர் தான் தலைவர். அந்த கவரில் கொடுத்து அதை மிலிட்ரி சீன்லாம் இருக்குது, மத உணர்வுகளை இது புண்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்த புகார் அடிப்படையில் தான் அதை ரிவ்யூ கமிட்டிக்கு கொடுக்குறாங்க. அப்போது அதை பற்றின ஜட்ஜ்மெண்ட் நாளைக்கு காலைல 10:30 மணிக்கு வருது. அதே நேரத்தில் பராசக்தின்னு ஒரு படம், அது 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படம். அதுக்கான சென்சார் சர்டிஃபிகேட்டை இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. சென்சார் பராசக்தி கிளியர் பண்ணிடுச்சு, ஜனநாயகன் சென்சாரை கிளியர் பண்ணல. அதை பற்றி நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது. நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் இவங்களுக்கு ஃபேவராக வரும்னு விஜய் தரப்பு எதிர்பார்க்குது. ஜட்ஜ்மெண்ட் ஃபேவராக வந்தால் 14ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. 14ஆம் தேதி, 15, 16, 17 இந்த 4 நாள் லீவு, 5 நாள் லீவில் அள்ளிடலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய இது. இப்போ 9ஆம் தேதி இவங்க ரிலீஸ் பண்ணலைன்னா ஃபாரினில் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா அப்படின்றது தெரியல. சப்போஸ் 9ஆம் தேதி ஃபாரினில் ரிலீஸ் ஆச்சுன்னா இவங்க பிரைட்டட் சிடிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே போட்டு படத்தோட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் படம்லாம் அந்த காலம் மாதிரி 100 நாள்லாம் ஓடுறதுக்கான பொசிஷன் கிடையாது. ஒரு 2 நாள் 3 நாளில் தான் சூப்பர் ஸ்டாரோட சூப்பர் ஹீரோஸோட படங்கள்லாம் கலெக்ஷனுக்கு போகும். அந்த 2-3 நாளில் ஒரு எவ்வளோ கலெக்ஷன் வருதோ அவ்வளோ கலெக்ஷனை எடுத்துடலாம் அப்படின்றது தான் அந்த பட நிறுவனத்தோட பிளானு. அவங்க தான் போகிறாங்க, அவங்க தான் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் ஒரு 14ஆம் தேதி வரைக்கும், 14ஆம் தேதிக்குள்ளே படம் ரிலீஸ் ஆனால் பரவாயில்ல, அவர் 9ஆம் தேதியை தாண்டி போயிட்டார், 14ஆம் தேதிக்குள்ளே படம் ரிலீஸ் ஆனால் பரவாயில்ல அப்படின்ற கண்டிஷனுக்கு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். இதுதான் நிலவரம். இப்போ நீ கேட்டல ஒரு கேள்வி, இது மாதிரி காங்கிரஸ்காரங்க பேசுகிறாங்க அப்படின்னு. நான் இன்னும் ஒரு கேள்வி திருப்பி கேட்குறேன், விஜய் ஏதாவது பேசினாரா? விஜய் எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல சார். எதுக்கும் ஆதவ் அர்ஜுனா ஏதாவது பேசினாரா? தாவே கலந்து யாருமே பேசவே இல்லையா சார்? இதுக்கான நிர்மல்குமார் ஏதாவது பேசினாரா? ரைட்டா? வழக்கமாக ஒரு வீடியோ போடுவார், சிஎம் அங்கிள் நான் இங்கே தான் இருக்கேன், என் கட்சிக்காரங்கள்லாம் துன்புறுத்தாதீங்க, நான் இங்கேயும் பட்டின பக்கத்துலேயும் தான் இருப்பேன், எதுனாலும் எங்கிட்ட மோதுங்க அப்படின்னு வரேன். அது பாலிடிக்ஸ், இது சினிமா இல்லை சார். ரைட்டு. இதில் பாதிக்கப்படுறது யார்? மக்கள் தான். இல்லைங்க, இதில் அஃபெக்ட் ஆகிற பார்ட்டி யார்? விஜய் தானே, விஜயோட படம் தானே. ஏன் விஜய் பேசல? இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ்காரங்க, அமலாக்கத்துறை சிபிஐ மாதிரி சென்சாரையும் பாஜக யூஸ் பண்ணுது. இதுதான் மாணிக்கம் தாக்கூரோட ஸ்டேட்மெண்ட், இது தான் பிரவீன் சக்கரவர்த்தியோட ஸ்டேட்மெண்ட், இது தான் கிரீஷ் ஜொடங்கர் அவரோட ஸ்டேட்மெண்ட், இது தான் ஜோதி மணியோட ஸ்டேட்மெண்ட், இது தான் மாணிக்கம் தாக்கூரோட ஸ்டேட்மெண்ட், இது தான்
எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டும் வந்து மத்திய அரசு வந்து விஜய் மீது தாக்குதல் தொடுக்குது, விஜயை வந்து நசுக்க பார்க்குது, இது வந்து கருத்துரிமைக்கு எதிரானது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது மத்திய அரசு விஜயை தாக்குதுன்னு காங்கிரஸ்காரங்க கவலைப்படுறாங்க இல்லையா? ஏன் விஜய் கவலைப்படல? விஜய் அதை பற்றி கவலையே படலையே. விஜய் எதுவுமே பேசலையே. விஜய்க்கு இவங்க என்ன வாயா? விஜய் பேச வேண்டியதெல்லாம் இவங்க பேசுகிறாங்களே, இவங்க யார் அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின். இது வந்து இப்போது 12ஆம் தேதி வந்து ராகுல் வந்துடுறார் ஃபாரின்லேருந்து. அவரை வந்து 18ஆம் தேதி இந்த டீம் போய் பார்க்குது. ஜோதிமணி இவங்க எல்லாருமே போய் பார்க்குறாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இவ்வளோத்தையும் இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களே. அழகிரி காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர், அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போது இவங்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது வந்து ராகுல் காந்தி பர்மிஷன் வாங்கி தான் கொடுக்குறாங்களா? எந்த அடிப்படையில் இவங்க வந்து விஜய்க்கு ஆதரவாக கொடுக்குறாங்க? விஜய் வந்து திமுகவை தீய சக்தின்றார். திமுகவை தீய சக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு அவரோட படம் பாதிக்கப்படுதுன்னு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து ஆதரவு எப்படி கொடுக்கும்? அப்படி ஆதரவு கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயம்? இது வந்து திமுக கூட்டணி கட்சிகளை பயங்கரமாக எரிச்சல் அடைய வச்சிருச்சு. எல்லாரும் போய் ஸ்டாலினை பார்த்து பேசியிருக்காங்க. இது வந்து ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க காங்கிரஸு. அவங்க என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் வந்து இது வரைக்கும் ஆளுங்கட்சியாக வந்ததில்லை, ஆட்சிக்கும் வந்ததில்லை, ஆட்சியில் பங்கும் கிடைச்சதில்லை. இப்போ வந்து 25 சீட்டு போன தேர்தலில் கொடுத்தாங்க, இப்போ 20 சீட் ஆக்குறாங்க. இது அப்படியே குறைஞ்சிக்கிட்டு போயிடும். கழுதை தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி காங்கிரஸ் வந்து கரைஞ்சிரும். இப்போமே நம்ம வந்து விஜயோட நம்ம வந்து அலைனேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஏதோ ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, புதுசாக ஒரு காதலியை பார்த்தா காதலன் வந்து உற்சாகமாக அந்த காதலிக்காக நிறைய பேசுவான்ல, அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரைட்டா? இவங்க வந்து இல்லற உறவில் இருக்கிறது வந்து திமுகவோட. இப்போ ஒரு புதுசாக ஒரு காதலியை பார்க்குறாங்கன்னா அது வந்து நல்ல தொடர்பு இல்லை, அது ஒரு மோசமான கள்ளத்தொடர்பு. அதுக்காக தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இருக்கக்கூடிய ஃபெர்கூசன். இவங்க எல்லாரும் போயிட்டு சிஎம் கிட்ட பயங்கரமாக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே போயிட்டு, இது வந்து காங்கிரஸ் செய்கிறது மோசமான விஷயம். அவங்க வந்து மகாராஷ்டிரா, ஹரியானா எல்லா இடத்துலையும் தோத்தாங்க, பீகார் உட்பட எல்லா இடத்துலையும் தோத்தாங்க. அந்த தோத்ததுலேருந்து காங்கிரஸ் வந்து பாடம் கற்றுக்கவே இல்லை. ஏதோ ஒரு அகாஸ்மத்தாக வந்து கேரளாவில் உள்ளாட்சி தேர்தலில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. உடனே அவங்க வந்து ஜெயிக்கிற கர்நாடகாவில் ஜெயிச்சிட்டாங்க, கேரளாவில் ஜெயிச்சிட்டாங்க உள்ளாட்சி தேர்தலில், கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க. அதை வச்சு அவங்க வந்து நாங்கள் வந்து பெரிய கட்சி அப்படின்ற மாதிரி அவங்க பில்டப் பண்ணுறாங்க. சவுத்தில் நாங்கள் தான் பெரிய கட்சின்னு பில்டப் பண்ணுறாங்க. இந்த பில்டப் சரியில்லை, நீங்கள் அவங்கள கயற்றி விடுங்க அப்படின்னு சிஎம்கிட்டே சொல்லியிருக்காங்க. அப்போது சிஎம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் யாரும் எதுவும் இப்போது காங்கிரஸ் பேசிட்டோம், கிரீஷ் ஜோடங்கர் பேசுகிறாரு அப்படின்னும்போது நீங்கள் பேசிட்டோம், நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம வந்து ராகுல் காந்தி கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு அப்துல்லான்னு ஒரு டிஎம்கே எம்பி வந்து மாணிக்கம் தாக்கூருக்கு பதில் கொடுத்துருந்தார் ட்விட்டரில். அதுக்கு மிஸ்டர் அப்துல்லா அப்படி ஆச்சு, குதிரை ஆச்சு, அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சுன்னு மாணிக்கம் தாக்கூர். இந்த மாணிக்கம் தாக்கூர் விஜய பிரபாகரன் சொல்லிட்டு தேமுதிகவுடைய விஜயகாந்த் பையன்கிட்ட கிட்டத்தட்ட தோத்துட்டார். திமுக போராடி 3000 ஓட்டில் அவரை சேவ் பண்ணி எடுத்துன்னு வந்து அவர் இன்னைக்கு எம்பி ஆகியிருக்காரு. இவருக்காக டூத் அண்ட் நெயில் உழைச்சது வந்து திமுக இல்லைன்னா இவர் எம்பி ஆகிருக்க முடியாது. திமுகவுக்கு என்னன்னா நமக்கு ஒரு எம்பி தொகுதி லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாணிக்கம் தாக்கூரை அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு திமுக உடன்பிறப்புகள் பாடுபட்டு கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி இவர் வந்து அந்த அப்துல்லாவை எதிர்த்து பேசுகிறாரு. அப்போது ஸ்டாலின் கூப்பிட்டு அப்துல்லா கிட்ட இனிமேல் போட்டு அந்த ட்வீட்லாம் போடாது அப்படின்ட்டு, நம்ம எதாக இருந்தாலும் ராகுல் வரட்டும்,
அவர் 12ஆம் தேதி வராரு. அவரை போய் இப்போ இவங்க 18ஆம் தேதி சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு விஜய் வந்தோட நம்ம கூட்டணிக்கு போகலாம். போனால் நம்ம வந்து தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகா இந்த 4 ஸ்டேட்லேயும் நம்ம விஜயோட கட்சி இருக்குது, விஜயோட ப்ரெசன்ஸ் இருக்குது, நம்ம பெரிய அளவுக்கு வரலாம். விஜய் ஒரு 70 சீட்டு தருவார், அதில் ஒரு 30 சீட் நம்ம ஜெயிக்கலாம். அடுத்து அமைய போகிறது ஹங் அசம்பிளி தான் அமையும். அப்போ 30 சீட்டில் காங்கிரஸ் ஜெயிச்சு வந்தோன்னா காங்கிரஸ் இல்லாமல் யாராலையுமே ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழல் வரும். இது வந்து கற்பனை, ரைட்டா? நான் வந்து ஐஸ்வர்யா ராயை கல்யாணம் பண்ணிப்பேன், ஐஸ்வர்யா ராயை கல்யாணம் பண்ணோடனே அமிதாப் பச்சன் ரேஞ்சுக்கு போயிடுவேன் அப்படின்னு ஒரு குடிசையில் இருக்கவங்க திங்க் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கற்பனை காங்கிரஸோட கற்பனை. அதை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு சிச்சுவேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ராகுல் என்ன முடிவு எடுப்பார் 18ஆம் தேதி அப்படின்றத பொறுத்து தான் நிலவரங்கள் வரும். விஜயும் என்ன பண்ணுறாருன்னா இதை தூண்டி விடுறாரு. அதாவது பாஜகவை நேரடியாக எதிர்க்க தைரியம் கிடையாது, ரைட்டா? சிபிஐ விசாரணைக்கு 12ஆம் தேதி போகிறாரு. 12ஆம் தேதி போனவுடனே வாங்க சார், உட்காருங்க சார், டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுப்பாங்க. சார் எஸ்பி வெளியில் போயிருக்காரு, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படிங்க. அப்புறம் 13ஆம் தேதி போனோம். 13ஆம் தேதி போனோன்னு ஒரு கொஸ்டினர் கொடுப்பாங்க. கொஸ்டினரில் இவர் எழுதி ஆன்சர் பண்ணும். அது ஒரு 100 கொஸ்டின் 150 கொஸ்டின் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி உட்காந்து ஆன்சர் பண்ணவர் 2வது நாள். 3வது நாள் போட்டு அந்த ஆன்சர் பண்ணார் இல்லையா, அதை வச்சு இவரை போட்டு கிரில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவரை வந்து இவரை வந்து தொடர்ந்து விசாரிக்கணுமா இல்லை ஜெயிலுக்கு அனுப்பணுமா, இவரை வந்து கைது பண்ணணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுவாங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ் ப்ரெமிசஸ் எல்லாத்தையும் ரெய்டு நடத்துவாங்க. இதெல்லாமே நடக்கும். ஸோ விஜய் வந்து ஜெயிலுக்கு போகிறாரா, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா, இதெல்லாம் யார் கையில் இருக்குன்னா பிஜேபி கையில் இருக்குது. அந்த பிஜேபியை எதிர்த்து இவர் பேச மாட்டேன்றார். இவர் என்ன பண்ணுறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக தூண்டி விட்டு, பிரவீன் சக்கரவர்த்திக்கு 3 கோடி ரூபாய் ஆல்ரெடி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து கொடுத்துருக்காரு இந்த வேலைக்கு தான். அவர் அதுக்காகவே சென்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடை பிடிச்சி அங்கே தான் இருக்கார். அவர் கிரீன்வேஸ் ரோட்டில் அவர் பழைய வீடு இருக்குது, அவங்க அப்பா வீடு. பிடி ராஜனுக்கு, முன்னாள் முதலமைச்சரில் அவருக்கு ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு, இதான் மயிலாப்பூரில் இவர் நடந்து வந்தாலும் சரி, எலெக்ஷனில் வந்து நின்னாலும் 10 பேர் ஓட்டு போட மாட்டாங்க. இவரை யாருன்னே தெரியாது, பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆள் இவர். அது கூட ஜோதிமணி, சசிகாந்த் செந்தில், சவுக்கு சங்கரோட மச்சான், அதான் ஒரு மிகப்பெரிய தகுதி அவருக்கு. இவங்க எல்லாரும் வந்து திமுக கூட்டணியை வந்து கபலீகரம் பண்ணிடலாம் அப்படின்னு. இதில் இன்னொரு டீமும் தயாராக இருக்குது காங்கிரஸ்லேயே. இப்படிலாம் நீங்கள் கபலீகரம் பண்ணிங்கன்னா நாங்கள் திமுகவுக்கு ஆதரவாக வருவோம். இவங்க எந்த அளவுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா, ராகுல் வந்த உடனே பேசிட்டு 17ஆம் தேதி தாவேக்கா காங்கிரஸ் பேச்சுவார்த்தைன்ற லெவலுக்கு தயாராக இருக்காங்க. அதெல்லாம் சிஎம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு. இவங்க அந்த அளவுக்கு போயிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய நிலவரம், இவங்களுடைய டாக்டிக்கல் லைன். இதை எதிர்த்து தான் திமுக வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது நல்ல காதல், கள்ளக்காதல். சார், நீங்கள் இப்போ இதில் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நீங்கள் வந்து இப்போ சொல்லியிருந்தீங்க அவங்க காங்கிரஸ் வந்து மொத்தமாக தாவேகாவுக்கு போகிறதா ஒரு பிளான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ராகுல் காந்தி வந்தால் தான் வந்து என்ன விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ராகுல் காந்தி அவர்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி இங்கே நடக்கிற சூழ்நிலைகளெல்லாம் சொன்னால் ராகுல் காந்தி அவர்கள் தாவேகாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, அது ராகுல் என்ன முடிவெடுப்பார்ன்றது நம்மளால சொல்ல முடியாது. ராகுல் ரொம்ப ஷ்ரூடான ஒரு பர்சனாலிட்டி. இவங்க நினைக்கிற மாதிரி ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள்லேயே ரொம்ப மெச்சூர்டான ஒரு பொலிட்டீஷியன் வந்து ராகுல் தான். அவர் வந்து விஜயோட பேசுகிறாரு, கரூர் சம்பவம் தொடர்பாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஆறுதல் சொல்கிறாரு. அப்போது சிஎம் சொல்கிறாரு, ஒரு கட்சி தலைவர் வந்து தனது தொண்டர்கள் சாவதை வந்து விரும்புவாரா அப்படின்னு சிஎம் சொல்கிறார். இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் வந்து சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் போகிறோம்
அப்படின்னு சொல்லி வாயை திறந்து சிபிஐ விசாரணைக்கு பிஜேபி தயவோடு தான் போகிறாரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. பிஜேபி ஆட்கள் தான் இது பண்ணுறாங்க, பிஜேபி வழக்கறிஞர்கள் தான் வாதாடுறாங்க. எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுறாங்க. வாதாடி பிஜேபிக்கு ஆதரவான அந்த ஜுடிஷியல் லாபி தான் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து வாங்கி கொடுக்குது. அது வழக்கறிஞர்கள் வாதாட்டமாக இருக்கலாம், எல்லாம் நான் ஜட்ஜு சொல்லலை, வழக்கறிஞர்கள் வாதாடினது அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பிஜேபி ஆதரவு தான். ஆனால் பிஜேபி ஆதரவாக ஏன் அந்த சிபிஐ என்கொயரிக்கு இந்த கேஸை கொண்டு போனாங்கன்னா விஜயை டேப் பண்ணி அலையன்ஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு தான் கொண்டு போனாங்க. அப்போது இன்றைக்கி ஜனநாயகனை அடிக்கும்போது கோர்ட்டில் கேஸ் வருது. அந்த அம்மா ஆஷான்னு ஒரு நீதிபதி, அந்த அம்மாவுக்கு சினிமாலாம் அவ்வளோவா பெரிய அளவுக்கு பரிச்சயம்லாம் கிடையாது. அப்போது வந்து அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரலே வந்து சீலிடப்பட்ட கவரில் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு ஜட்ஜுக்கு காப்பீஸ், டாக்குமெண்ட்ஸ் வந்து சீலிடப்பட்ட. அந்த மாதிரி டாக்குமெண்ட் கேட்குது, எதனால் நீங்கள் தடை பண்ணீங்க அப்படின்னு. இப்போது சீலிடப்பட்ட கவரில் கொண்டு வந்து கொடுக்குது அந்த அம்மாவுக்கு. டாக்குமெண்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் வராருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வர்றாரு. அப்போது டாப்பில் பர்மிஷன் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்தில், விஜய் விஷயத்தில் ஆப்ரேட் ஆக முடியாது. ஸோ இதில் எல்லாத்துலேயும் மாட்டி விட்டது யாருன்னா அண்ணன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. இது ஆதவ் அர்ஜுனுக்கும் இவருக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய சண்டை, பெரிய அளவுக்கு சண்டை. இதை நம்ம நேற்று கூட பேசணும், அதாவது நம்ம தலைப்பாக கூட வச்சுருந்தோம், ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கும் இவருக்கும் சண்டைன்ட்டு. இது வந்து இப்படி போகுது. விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய கோழைன்னு தான் சொல்லணும். எப்படின்னா இதில் வந்து பிஜேபி இப்படி பண்ணுதுன்றதை ஓப்பனாக எதிர்த்து பேசணும்ல, பேசலை. தலைவா படத்துக்கும் இதே மாதிரி பிரச்சனை வந்தது. இவர் போய் கொடநாட்டில் நின்று கையை கட்டி நின்று, அப்பாவும் பிள்ளையும் கையை கட்டி நின்று ஜெயலலிதாவை பார்த்து கெஞ்சி வந்தாங்க. அப்போவும் அவர் என்ன சொன்னார், ஜெயலலிதா அம்மாவுக்காக நாங்கள் வந்து கேன்வாஸ் பண்ணோம், 2021 வந்து கேன்வாஸ் பண்ணோம், நாங்கள் அந்த அம்மாவுக்காக பாடுபட்டோம், அனில் குஞ்சா பாடுபட்டோம் அப்படின்னு. அதனால தான் இவரை வந்து எல்லாரும் அனில் குஞ்சுன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அனில் அனில் அனில்ன்ற பேர் வந்து அங்கேருந்து தான் வருது. ஸோ இவர் வந்து ஓப்பனாக தைரியமாக வீரமாக எதிர்த்து ஃபைட் பண்ணி நிற்கணும் அப்படின்றது இல்லை. இவங்க காங்கிரஸ்காரங்களே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அரசியல்வாதி விஜயோட மோதுங்க, நடிகர் விஜயோட மோதாதீங்கன்னு. ஓ, நடிகர் விஜய் தானையா அரசியல் ரீதியான படம் எடுத்துட்டு தானையா ஜனநாயகன்னு என்னுடைய கடைசி படம்னு அரசியல் டைலாக்லாம் வச்சு தானையா வர்றாரு அவர். அது அரசியலில் அவர் வரும்போது இப்போ பிஜேபி மோதுது. பிஜேபியை போல்டாக எதிர்த்து ஃபைட் பண்ணணும். இல்லை, காங்கிரஸ் கூட விஜயோட இந்த படத்துக்கு குரல் கொடுக்குது. திருப்பரங்குன்ற இஷ்யூவில் காங்கிரஸ் என்ன குரல் கொடுத்தது? இல்லை, மக்கள் பிரச்சனை எவ்வளோ வெடிச்சுது, மத்திய அரசால் மக்கள் பிரச்சனை எவ்வளோ வெடிச்சுது, சிஏஏ என்ஆர்சி எவ்வளோ பிரச்சனை வெடிச்சுது, முத்தலாக் தடை, முத்தலாக் மசோதா, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வெடிச்சுது. விவசாய சட்டம், இதுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எங்கே குரல் கொடுத்துருக்கு? ஜோதிமணிக்கு அப்போ வாய் எங்கே போச்சு? வாய் எதாவது முகத்துக்கு பின்னாடி இருந்ததா ஜோதிமணிக்கு? மாணிக்கம் தாக்கூர்னா எங்கே எகிரி போனார்? அவர் எங்கே காணாமல் போனார்? இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, சுக்லாம்பரதரம் விஷ்ணு பிராமணர், இவர் எங்கே போனார்? இந்த ஒத்த பிராமணன் எங்கே போனார்? இவர் எங்கே நின்னார்? தமிழ்நாட்டை பாதிக்கிற எத்தனையோ பிரச்சனைகள் வரும்பொழுது மத்திய அரசு நிதி தரல மாநில அரசுக்கு, ரைட்டா? கல்வியில் தலையிடுறாங்க, ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க, தமிழை அழிக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்பெல்லாம் இந்த காங்கிரஸ் எங்கே போச்சு? வெறும் விஜய் கிட்ட மட்டும் போதே. அப்போனா என்ன காரணம்? ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட காசு, கள்ளலாட்ரி பணம் இவங்களுக்கு எல்லாருக்கும் பம்ப் ஆகுது. அதனால தான் இவ்வளோ இந்த நெருப்பில் போட்ட சிக்கன் 65 செம்மையாக கொதிக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இவங்க புரிகிற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ட்ராமா. இந்த ட்ராமாவுக்கு முடிவு கட்ட வேண்டியது நீங்கள் கேட்குற மாதிரி ராகுல் காந்தி. அப்படி அவர் முடிவு கட்டினா ஓகே, முடிவு கட்டலைன்னா 18 எம்எல்ஏ 10 எம்பி தமிழ்நாட்டில், ரைட்டா? ஏகப்பட்ட உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், இவ்வளவும் ஒரு மேயர் உட்பட கொடுத்துருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு
இவங்க துரோகம் பண்ணுறாங்க. ரைட்டா? விஜய் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட நின்று ஜெயிச்சதில்லை. அது என்ன ஒரு கவர்ச்சி? அவங்க விஜய் மேலே என்ன கவர்ச்சி உங்களுக்கு? விஜய் மேலே கவர்ச்சிலாம் இல்லை. அதை ஒரிஜினாக கொடுக்குற துட்டு. அதான் மேட்ரு. காலத்தின் கட்டாயத்துல வந்து அதிமுக ரெண்டா பிரிஞ்சுது சார். ரெண்டா பிரிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே போனவங்க எல்லாரும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு தேடுறாங்க. ஆனா எடப்பாடி அவர்கள் ஒத்துக்க மாட்றாரு. இந்த வகையில வந்து ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் எடப்பாடி கட்சி உள்ள சேர்த்துக்காததுக்கான காரணம் என்னவா சார் இருக்கு? அவங்கள வந்து சேர்த்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாருமா. அதாவது இவங்க வந்து கட்சிக்குள்ளே சேர வராங்கன்னு வச்சுக்கோங்க, நீ உனக்கு ஒரு ஏம் இல்லாமல் சேர வர மாட்டேன். அவர் சொல்கிறா நீ கூட்டணிக்கு வா. போன தடவை ஏடிஎம்கேவை எதிர்த்து தான் இவங்கெல்லாம் நின்னாங்க. ரைட்டா? டிடிவியும் சரி, ஓபிஎஸும் சரி, சசிகலாவும் ஏடிஎம்கேவை எதிர்த்து தான் நின்னாங்க. ஏடிஎம்கே பிஜேபி கூட இல்லாமல் தனியாக நின்றுது. இவங்கெல்லாம் பிஜேபியோட நின்னாங்க. 18% வாக்குகளை இவங்க வாங்கினாங்க. இவங்க அப்படியே இருந்துட்டு போ. இனி எடப்பாடிக்கு எதிராக ஒரு 15 கேஸ் 20 கேஸ் போட்டு வச்சுருக்காரு நம்ம ஓபிஎஸ். அந்த கேஸெல்லாம் நீ வாபஸ் வாங்கணும். ரைட்டா? அதெல்லாம் வாங்காமல் கொள்ளாமல் எதுவும் பண்ணாமல் நீ வந்து நேரடியாக கட்சிக்குள்ளே வர, நீ வந்து தேர்தலில் நிற்கிற, இரட்டை சின்னத்தில் போட்டி போடுறேன்னா அது யார் விரும்புவா? எடப்பாடி பொதுச் செயலாளர் இல்லைன்னு சொல்லிட்டு 20 கேஸ் போட்டு வச்சுருக்க. அந்த கேஸ்லாம் நீ வாபஸ் வாங்கணும்ல. வாபஸ் வாங்காமல் நீ நேரடியாக கட்சிக்குள்ளே வந்து நான் வந்து இரட்டை சின்னத்தில் நிற்பேன்னு அர்த்தம். அதை அவர் அலோவ் பண்ணல. அதே மாதிரி சசிகலா வந்து உள்ளே விட்டாங்கன்னா அவங்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாகிடும். அதை அலோவ் பண்ணல. எடப்பாடி கண்ட்ரோலில் கட்சி இருக்கணுன்றார். இப்போது அமித்ஷா கிட்ட அவர் பேசினது என்னென்னா, அமித்ஷா கேட்டது 50 சீட்டு கொடு எனக்கு. நான் வந்து டிடிவி, ஓபிஎஸ்ஸு, ராமதாஸு, கிருஷ்ணசாமி இந்த மாதிரி எல்லாரையுமே நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்டிருக்காரு. அந்த அவர் பிஜேபி கூட்டணியில் அண்ணாமலை போட்டியிட்டு, ஓபிஎஸ் டிடிவிலாம் போட்டியிட்டு வாங்கின ஓட்டுகள் 18% வாக்குகள். அதுக்கு 50 சீட்டு எனக்கு கொடுத்துரு அப்படின்னு தான் அவங்க கூட்டிட்டாங்க. ஆனால் அதில் சிக்கல் என்னன்னா, அமைச்சரவையில் இடம் கொடுன்னு கேட்குறாரு அமித்ஷா. அமைச்சரவையில் 3 அமைச்சர்கள் வேணுமா பிஜேபிக்கு, 3 இடம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அது எடப்பாடி சொன்னார், நீங்கள் கூட்டணி மந்திரி சபை கூட அமைக்கலாம், அது வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இல்லைங்க, உங்களை நம்பி ஓட்டு போட மாட்டாங்க ஜனங்க. எங்களை பார்த்தா ஓட்டு போடுவாங்க. யார்? பிஜேபியை பார்த்தா ஓட்டு போடுவாங்க. பிஜேபியை பார்த்தா ஓட்டு போடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஆட்சியில் பங்குன்னு நீங்கள் அறிவித்தாதான் சரியாக இருக்கும். 3 இடம் வந்து எங்களுக்கு தரணும். பிஜேபிக்கு மட்டும் 3 இடம். அப்புறம் டிடிவிக்கு என்ன, ஓபிஎஸ்க்கு என்ன, ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சரில் அவருக்கும் ஒரு இடம் தரணும்ல. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடம் போயிடும் மினிஸ்ட்ரியில். இதெல்லாம் வந்து நான் ஒத்துக்க முடியாதுங்க, இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்றது தான் ஒரு விஷயம் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் எடப்பாடி சொல்லுவார், திமுக அமைச்சர்கள் மேலாம் நீங்கள் பாய மாட்டுறீங்க, அவங்களாம் ரொம்ப ஃப்ரீயாக செலவு பண்ணிட்டு. இல்லைங்க, நாங்கள் இனிமேல் போட்டு அமலாக்கத்துறை, சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் நடவடிக்கை எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு எதிராக இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ராமதாஸை வந்து எப்படியாவது பேசி நாங்கள் கொண்டு வந்துடுறோம் அப்படின்றது தான். இதில் தேமுதிக தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங். அவங்கள வந்து இந்த மாநாட்டிலேயே வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தேமுதிக கேட்குறது வந்து இப்போது அன்புமணி கேட்ட மாதிரி 17 தொகுதி கொடுத்துட்டு ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இப்போமே கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, எங்களால் இப்போ கொடுக்க முடியாது, நாங்கள் தேமுதிகவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், அடுத்த வர பிப்ரவரிக்கு மேலே ஒரு மாநிலங்களவை காலியாவது அதில் தரோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கேட்குறது 18 தொகுதி +1 ராஜ்யசபா தொகுதி. யார்? தேமுதிக. அதுக்கப்புறம் பணம். எல்லாங்க பணம் கொடுக்குறேன்ட்டாங்க. 18 தொகுதியில் அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு 8 தொகுதிகளில் வந்து அந்த நெகோசியேஷன் நிற்கிது. அந்த மாதிரி இவங்களுடைய நெகோசியேஷன் இப்போ முடிஞ்சிருக்கு. இவங்க ஒரு கூட்டணியாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கா.
சவுக்கு சங்கரோடைய ஜாமீனை வந்து ரத்து பண்றதுக்குனே ஒரு கேஸ் வந்து சென்னை ஹைகோர்ட்ல வந்திருக்கே சார். அது எதனால சார் இந்த கேஸ் கொடுத்துருக்காங்க? அதாவது இவர் வந்து வீடியோ பேசுகிறார், உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் பெயில் வாங்குறார். அதுவும் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து பெயில் வாங்குறார். அந்த பெயிலை வாங்கிட்ட அப்புறம் இவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாமல் யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறார். யூடியூப்பில் பேசும்போதே அந்த வழக்கு சம்பந்தமான ஆட்களை மிரட்டுறாரு. உதாரணத்துக்கு இவர் மேலே புகார் கொடுத்த அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு ப்ளூ ஃபிலிம் எடுக்கிறவன் அப்படின்னு இவர் இதில் சொல்கிறார், யூடியூப்பில் சொல்கிறார். அதோட ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து அவர் வந்து 1 கோடி ரூபாய் ஏமாத்தினவர் அப்படின்னு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து சொல்கிறார். இதில் ஒரு பிளட்டி அஃபென்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சவுக் சங்கர் பண்ணது ஒரு செல்ஃபோன். அந்த செல்ஃபோனில் தான் வந்து இவர் அந்த தயாரிப்பாளர்கிட்ட பேசினா வாட்ஸ்அப் கால் டீட்டெயில் எல்லாம் இருக்குது. அது எடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் போலீஸ் தேடுது. இவர் அந்த செல்ஃபோன் காணுன்ட்டார். அந்த செல்ஃபோன் வந்து ஒரு முக்கியமான எவிடன்ஸ், ஒரு சாட்சி. அது காணும்னு சொல்லிட்டார். ஒரு வீடியோவில் அந்த முக்கியமான சாட்சியான செல்ஃபோனை, இது வந்து ஐஃபோனா இப்போ யூஸ் பண்ணுறது, இது என்ன அப்படின்னு இவர் காணாமல் போனதா சொன்ன செல்ஃபோனை இவரே எடுத்து காட்டிட்டு அந்த செல்ஃபோனை மறைச்சி வச்சது அவங்க அம்மா தான் அப்படின்னு சொல்கிறார் அந்த வீடியோலேயே. எந்த முட்டாளாவது சொல்லுவானா அந்த மாதிரி ஒரு விஷயம்? போலீஸ் வந்து தேடுது, உங்களுக்கு இது பண்ணுது. அப்போது அந்த செல்ஃபோனையே எடுத்து இப்படி இந்த செல்ஃபோன் தானே. அதாவது இவர் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டாக, அதை விட இவங்க அம்மா பயங்கர இன்டெலிஜென்ட்டாக, ரைட்டா? இவங்க 2 பேரும் சேர்ந்து காவல்துறை கிட்ட அவங்க தேடின செல்ஃபோனை வந்து மறைச்சி வச்சுட்டாங்களாம். இப்போ ஜாமீன் கிடைச்சோன்னா அந்த செல்ஃபோனை எடுத்து காட்டுறாங்களாம். இது வந்து சாட்சியங்களை கலைக்கிற விஷயமா இல்லையா? அந்த புகார்தாரரை பற்றி தப்பாக அந்த புகார்தாரரை பற்றி பேசவே கூடாது. எதுக்கு நீ பேசுகிற? நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் உனக்கு பேசுறதுக்கான சப்ஜெக்ட் வந்து யூடியூப்பில் இருக்குது. அதை நீ பேசிட்டு போ. எதுக்கு இதை பேசுகிற? ரைட்டு, அதெல்லாம் விட்டுருங்க. ஜிபேயில் யாராவது லஞ்சம் வாங்குவாங்களா அப்படின்லாம் கேட்டு இந்த ஃபோனெல்லாம் எடுத்து காமிச்சு, ஃபோன் எடுத்து காட்டுறது எவ்வளோ பெரிய அஃபென்ஸு. இப்போ ஒரு துப்பாக்கி, இந்த துப்பாக்கியால் தான் நீ துப்பாக்கி வச்சுருக்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் போலீஸ் தேடுது. நீ என்ன பண்ணிடுற? துப்பாக்கியே இல்லை என்கிட்டன்னு சொல்லிடுற. சார் நான் துப்பாக்கியே யூஸ் பண்ணல சார், துப்பாக்கி என்கிட்ட இல்லை சார். நீ வந்து அந்த கேஸில் பெயில் வாங்கிட்டு வந்தோடனே ஒரு யூடியூப்பில் அந்த துப்பாக்கியை தூக்கி காமிச்சின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எந்த முட்டாளாவது இந்த வேலையை செய்வானா? இது ஒரு செய்கிறார். நான் யாருக்கும் பயப்படலன்றதை அவர் காட்டிக்கிறாரு சார். அதான், யாருக்கும் பயப்படலன்னா கோர்ட்டுக்கு பயப்படணும்ல, சட்டம் தானே. கோர்ட்டு வந்து நீ தலையிட்டு உனக்கு வந்து எஸ்எம் சுப்பிரமணியம் வந்து ஜாமீன் கொடுக்கலன்னா நீ ஜெயிலில் தானே இருந்திருப்ப. இன்னும் 38 கேஸ் உன் மேலே இருக்குது. எவ்வளோ கேஸ் இருக்கோ அத்தனை கேஸ் உன் மேலே போட்டிருப்பாங்களா இல்லையா? அப்போ எஸ்எம் சுப்பிரமணியம் வந்து உனக்கு ஜாமீன் கொடுக்குறாருல, அந்த எஸ்எம் சுப்பிரமணியத்தை நீ மதிச்சியா? அவர் வந்து உனக்கு ஹெல்த் கிரவுண்டில் தானே ஜாமீன் கொடுக்குறாரு. அப்போ நீ வந்து செல்ஃபோனை தூக்கி காட்டுற. நீ ஹெல்த் கிரவுண்டில் கொடுத்தீங்கன்னா நீ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன, ஹார்ட்டில் 2 பிளாக்கு, அந்த பிளாக் இந்த பிளாக்னு சொல்கிறல்ல, கதை விட்றல்ல, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்த அப்படின்றது ஒரு ரெக்கார்டையாவது காட்டணும்ல. சும்மாவது உடல்நிலை சரியில்லாமல் எனக்கு வந்து உயர்நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தது, நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போனேன், இப்படி ட்ரீட்மெண்ட் போனேன்னு சொல்லணும்ல. எதுவுமே கிடையாது. ஓப்பனாக எல்லா எவிடன்ஸையும் மீறுற. நான் எனக்கு பயம் இல்லைன்றது ஓகே, நீ பயம் இல்லாதவனாக இருக்கலாம், ஆனால் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன் தானே நீ. சட்டத்தை மீறின ஒரு ஆளா நீ? சட்டத்தை உன்னால் மீற முடியுமா? இப்போ யாராலையுமே சட்டத்தை மீற முடியாது, ரைட்டா? சட்டன்றது என்ன? ஒருத்தனை குத்தி கொலை பண்ணக்கூடாது, அதான் சட்டம், ரைட்டா? ஒருத்தனை வல்கராக பேசக்கூடாது, ஒருத்தனை அடிக்கக்கூடாது, சட்டம். நான் ரொம்ப தைரியமானவன்னு சொல்லிட்டு ஒருத்தனை கொலை பண்ணிடலாமா? நீ வந்து உடனே நீதிமன்றம் வந்து ஆஹா இவர் ரொம்ப தைரியமானவர், சூப்பராக குத்துனாரியா
அது வந்து திரைப்படத்தில் வேணால் ரசிப்பாங்க, நிஜத்தில் வரும்போது சட்டப்படி வரும்போது அதை ரசிக்க மாட்டாங்க. அந்த வேலையை சவுக்கு சங்கர் பண்ணுறாரு. அப்போது நீதியரசர்கள் வேல்முருகன் மற்றும் ஜோதிராமன் முன்னாடி சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இதை போட்டிருக்காங்க. உடனே நீதிபதிகள் சொல்கிறார், யூ காட் இன்டரிம் பெயில் ஆன் மெடிக்கல் கிரவுண்ட்ஸ், கோயிங் அரவுண்ட் த டவுன் அண்டு பிளாக்மெயிலிங் எவ்ரி ஒன் அப்படி. நீ வந்து இது வந்து அவங்களுடைய வேர்ட்ஸ் இது. நீ வந்து மெடிக்கல் கிரவுண்டில் தான் வந்து இன்டரிம் பெயில் வாங்கின, ஆனால் நீ வந்து அதை தவிர பாக்கி எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றது நீதிபதிகளுடைய அப்சர்வேஷன். 19ஆம் தேதி இந்த கேஸை போட்டிருக்காங்க. 19ஆம் தேதி வந்து இவரோட வீடியோஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. அதில் கண்டிப்பாக அந்த செல்ஃபோன் வீடியோ வந்து ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும் இல்லையா? இது நானே பார்த்து மிரண்டாது, இது மாதிரிலாம் கூட முட்டாள்தனமாக யாராவது செய்வாங்களான்னு. இவர் வந்து ரொம்ப தைரியசாலியாக, இது அதை விட மாலதி பயங்கரமான தைரியசாலி. அந்த அம்மாவும் அந்த கேஸில் அக்யூஸ்டு, அந்த அம்மாவும் அந்த பையனும் அக்யூஸ்டு. அவங்கள வந்து கைது பண்ணல, போலீஸ் கைது பண்ணாமல் விட்டாங்க, இவரை ஒண்டி தான் கைது பண்ணாங்க. இவர் வந்து எல்லாத்தையும் காட்டுறாரு. அவங்க எல்லாமே அதுக்கு ஒரு மௌன சாட்சியாக அந்த பொண்ணும் அந்த பையனும் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படிம்மா அதெல்லாம் சரியாக வரும்? அதனால தான் கேன்சலேஷன் ஆஃப் பெயிலுக்கு போகிறாங்க. அந்த இவரும் அந்த புகார்தாரர் படத்தயாரிப்பாளர் ரெட் அண்ட் ஃபாலோ அவங்களும் வந்து நம்மக்கிட்ட கூட இன்டர்வியூ கொடுக்குறேன்னு வந்தாங்க. இந்த மாதிரி எங்களெல்லாம் மிரட்டுறாரு, எங்களை அசிங்கப்படுத்துகிறாரு அப்படின்னு இன்டர்வியூ கொடுக்குறோன்னு வந்தாங்க. அவங்களும் பெட்டிஷன் போடுறாங்க. அவங்க சார்பில் தான் வந்து அவங்களுடைய புகார்தாரர் வந்து யார், சைதாப்பேட் போலீஸ் ஸ்டேஷன் தானே, அவங்க வந்து ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு இது வராங்க. இவருக்கு ஆஜராகிறது யாருன்னா ஒரு குப்தா ரவி, இவங்க வந்து பிஜேபி அட்வொகேட் ரைட்டா. இப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் வந்து பிஜேபி தான் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இவங்க வந்து வெளியில் பயங்கரமாக பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே தேடி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி கனெக்ஷனோடு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் சவுக்கு சங்கரும் பிஜேபி அட்வொகேட் தான் ஆஜராகிறாங்க. இப்போ அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. அவர் ஒரு பெரிய லாயரெல்லாம் செட் பண்ணி அவர் பதில் சொல்லுவார். அவர் எப்படி பதில் சொல்லுவார், இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியுன்றதான் நமக்கே தெரியாத விஷயம். சார், தாவேகால வந்து ஒரு ஜோதிடர் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தார் சார். அவர் பார்த்தீங்கன்னா வெளியவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராடுன்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து பரவலாக இருக்கு. இப்போ அவர் வந்து கணிக்கலையா சார், படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா? அவர் அவ்வளோ பெரிய ஜோதிடர் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணாரு, ஆனால் அவர் எந்த ஒரு இதுவுமே சொல்லலையா சார், இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்காதுன்னு? அப்புறம் மெயினாக அவர் ஆளே காணுமே சார், எங்கே போனார்? அவர் பேர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பேர். ஒரிஜினல் பேர் வெற்றிவேல், ரிக்கி ராஜன் பண்டிட் வெற்றிவேல். இவர் வந்து சிங்கப்பூர் பேஸ்ட். இவர் ஒரு 4 யூடியூப் வீடியோவில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த உதயநிதி முதல்வர் ஆவார்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு 6 வீடியோவில் வந்து விஜய் வந்து முதல்வர் ஆவார் அப்படின்னு சொன்னார். இவர் வந்து ஜெயலலிதாவை ஏமாற்றினவர், சசிகலாவை ஏமாற்றினவர். அதுக்கப்புறம் ராவணன் ஒருத்தர், அவர் வந்து ஆளை விட்டு பிடிச்சி இவரை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வந்து நிற்க வச்சவர். அடித்து ஓட விட்டோன்னே அவர் டெல்லிக்கு போயிட்டு அப்போ தான் வந்து பண்டிட் வெற்றிவேலாக மாறுறார் ரைட்டா. அதுக்கப்புறம் அங்கே இங்கேயே நிறைய பேரை ஏமாற்றிருக்கார். பதவி வாங்கித்தரேன் நான் ஜெயலலிதா கிட்டேருந்து நிறைய பேர் ஏமாற்றிருக்கார். அப்படியே ட்ராவல் ஆகிட்டு சிங்கப்பூர் போனோடனே பேரோட ரிக்கி ராதன் அப்படின்ற ஒரு பேரை சேர்த்துட்டு ரிக்கி ராதன் அப்படின்னு சிங்கப்பூரில் ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்னு. வெற்றிவேல்லாம் இப்போ மறைஞ்சார், ரிக்கி ராதன் தான். தாவேகா எப்படிப்பட்ட கட்சி தெரியுமாம்மா, சொன்னால் சிரிப்பு வரும். நம்ம நாஞ்சில் சம்பத் வந்து ஒரு 4 வீடியோவில் நான் வந்து தாவேகாவில் சேர்றேன்னா உடனே கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டேன். இவன் வந்து ஜோசியர் ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் ரைட்டா. இவனுக்கு இவ்வளோ பெரிய சொத்து இருக்குது. ஜெயலலிதா கிட்ட பினாமியாக இருந்திருக்கான், சசிகலா கிட்ட பினாமியாக இருந்திருக்கான், அந்த பணத்தெல்லாம் அடித்து பிடிங்கிற நிறைய இருக்குது ரைட்டா. இவன் வந்து ஒரு 4 வீடியோவில் விஜய் அப்படின்னு சொன்னோடனே இவரை கூப்பிட்டு சேர்த்துட்டாங்க. இதுதான் தாவேகா. இப்போ அட்ரஸ் இல்லை. பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி சார்.
வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.